2026 உடைய நீட் எக்ஸாமினுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் பார்ப்போம். எல்லோரும் வாங்க. நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, நம்மளுடைய இந்த நீட் எக்ஸாமினுடைய ஏஜென்சி, அவங்க இந்த நீட் எக்ஸாமினுடைய ட்ரெஸ் கோடுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை சாப்டர் 7ல் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கோடுங்கிற அந்த அடிப்படையில் அந்த சாப்டர் 7ல் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத போய் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த நீட்டுடைய எக்ஸாமில் நம்ம போகும்பொழுது ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த டைமிங்குடைய டேட் அண்ட் டைமிங், நீட் எக்ஸாம் எப்போ நடைபெறும் என்றால் வர்ற மே மாதம் 3ஆம் தேதி 2026 இங்கே உள்ள துபாய், யுஏஇ ப்ளஸ் இந்த வளைகுடா நாடுகளில் இந்தியா டயத்துலேருந்து கால்குலேட் பண்ணும்போது துபாயில் 12:30 மணிக்கு ஆரம்பித்து 3:30 மணிக்கு முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். டைமுடைய விஷயங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் ஒரு அறிவுரை என்னவென்றால், இந்த ட்ரெஸ் கோடை பற்றியான விஷயங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற மக்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த வீடியோவுடைய அட்மிட் கார்டுடைய டீட்டெயில்ஸ் இனிமேல் போடும்போது நான் அடுத்த வீடியோவை போடுறேன். அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குண்டான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு நான் வந்த பின்னாடி உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோ இந்த நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது நம்மளுடைய ட்ரெஸ் கோடில் எதெல்லாம் தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வச்சுக்கணும். ஏன்னா ட்ரெஸ் கோடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் அன்னெசரியான டென்ஷன் ஆகாமல் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை, எது அலோவ் பண்ணுவாங்களோ அதை மட்டும் நம்ம கொண்டு போய் சேஃபாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற அந்த கண்டிஷனில் போகணும். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவங்க தடை செய்யப்பட்ட இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் மறுபடியும் செய்வீர்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் நடப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அது தேவையில்லாத உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எந்த டென்ஷனும் ஆகாமல் சரியான பீஸ்ஃபுல் மைண்டோடு இருக்கும்பொழுது தான் இந்த நீட்டினுடைய எக்ஸாம் சரியாக எழுத முடியும் என்பதை இப்பொழுதே உணர்ந்து கொள்ளுங்கள். பெற்றோரும் இதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்பாடும் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். ஓகேங்களா? இப்போ என்ன ட்ரெஸ் கோட்டெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாதுங்கிறதுல மெயினாக ஜீன்ஸ் பேண்ட்டு நாட் அலௌடு. ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டார்கள். ஜீன்ஸ் பேண்ட்டு யாரும் போட்டு வராதிங்க. அதே மாதிரி கடுமையாக பெரிய கனமான ட்ரெஸ்ஸு, சில ட்ரெஸ் எல்லாம் போடும்பொழுது அப்படியே குப்புன்னு பெருசாக திக்காக இப்படி இதெல்லாம் போட்டு குல்லா மாதிரி போட்டு இதெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு அதெல்லாம் அலோடு இல்லை. அது மாதிரி போடவும் கூடாது, அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பேண்ட்டு பாக்கெட்லாம் இருக்குது பாருங்களேன், நிறைய இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட் அப்படிங்கிற அந்த பாக்கெட் வைக்கக்கூடிய ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த கார்கோ பேண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த கார்கோ பேண்டெல்லாம் அதில் ஏன்னா அதில் இங்கே ஒரு 2 பாக்கெட், இங்கே 2 பாக்கெட், சைடில் பின்னாடி இப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேண்ட் போட்டு போகாதீங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. அது மாதிரி பூட்ஸ் மாதிரி உள்ள பெருசாக அப்படிலாம் உள்ள பேண்ட்டையும் நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அது மாதிரி இந்த பேண்ட்டை லேடிஸ்க்கு லெகின் பேண்ட்ஸ்லாம் போட்டு டைட்டாக போட்டு ரொம்ப இது பண்ணி அப்படியும் கொண்டு போகாதீங்க. சில ஊரில் சில இடத்துல அதை அலோவ் பண்ணுறாங்க, சில இடத்துல அலோவ் பண்ணல. மோஸ்ட்லி எதுக்கு நம்ம அதை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம அணுகணும். அதனால் லெகின்ஸும் போட்டு போகாதீங்க. அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலந்து வந்துக்கங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், சல்வார் போட்டுட்டு போகலாம். சல்வார் போட்டுட்டு இந்த ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு போகாதீங்க. ஃபுல் ஹேண்ட் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அலௌடு இல்லை. ஆனால் ஆஃப் ஹேண்ட் போட்டுட்டு சல்வாரில் ஆஃப் உள்ள கையில் உள்ள அந்த சல்வாரை போட்டுட்டு போகிறதுக்கு அலௌடு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சல்வாரில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஜுவல்ஸு, பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜுவல்ஸு காதில், கையில், சைங்கிலி இதெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் அலௌடு இல்லை. சில பெண்கள் கல்யாணமானவங்க, திருமணமானவர்களாம் நகை அணிந்து தான் இருப்பீங்க. என்ன பண்ணுங்கள், வீட்டிலே கழட்டி வச்சுட்டு திரும்ப இங்கே வரும்போது எம்டியாக வாங்க. ஒரு செயின், ஒரே ஒரு சிங்கிளாக ஏதாவது ஒரு ஆபரணத்தை வச்சுக்கோங்க. அதுவுமே அலௌடு இல்லைங்கிறதான் சொல்லுவார்கள். ஸோ அதிலேருந்துலாம் நீங்கள் இப்போயே அலோவ் பண்ணிக்க. ஏனென்றால் இந்த மாதிரியான பணம், காசு, இந்த மாதிரியான பொருள், தங்க நகையெல்லாம் காஸ்ட்லியான பொருள். அங்கே வெளியில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு என்டிஏ அவங்க என்ன செய்கிறாங்க, இது அவங்களுடைய
கண்காணிப்பில் இருக்கப்படாது என்று சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவங்க சியூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுடைய பொருள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நகை இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே வெளியில் வைக்கிறது சேஃப்டி அல்ல. அதுலேருந்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க, ரிங்கு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் கலட்டி வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. இதுக்கெல்லாம் அலௌட் இல்லை. அது மாதிரி ஆண்கள் வந்து கையில் அந்த காப்பு மாதிரி அந்த மாதிரியான வளையல் மாதிரி இந்த மாதிரியான மணி மாதிரி இதெல்லாம் வந்து போட்டுட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் அலௌடு இல்லை. வீட்டில் வரும்போது கழட்டி வச்சுருங்க. அப்புறம் அங்கே வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட போய் சண்டை போடாதீங்க, அவங்கள்ட்ட போய் பேசாதீங்க. அது மாதிரி மோதிரமும் ஒரு மோதிரம் போடுறது, 2 மோதிரம் போடுறது, இது மாதிரி மோதிரத்தையும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பென்சில், பேனா இதெல்லாம் வந்து அவங்களே அங்கேயே கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்து செல்லணும்னு தேவையில்லை, அவங்களே எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு அது மாதிரி வந்து சன்கிளாஸு கிளாஸு போடுறாங்க பார்த்தீங்களா, கூலிங் கிளாஸ் போட்டு இந்த மாதிரி பெரிய கிளாஸ் போட்டு அந்த மாதிரியான கிளாஸுக்கெல்லாம் அலௌடு இல்லை. அதெல்லாம் வந்து அவங்களே அங்கேயே வாங்கி வெளியே வச்சுருவாங்க. அது மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே பவர் கிளாஸ் போடணும் என்றால் பவர் கிளாஸில் வந்து மெட்டல் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் உள்ள கிளாஸ் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள். அதுவுமே நீங்கள் வந்து ஐடி கார்டில் கொடுக்கும் பொழுது ஃபோட்டோவில் கண்ணாடி வச்சு நீங்கள் கிளாஸ் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தா தான் உங்களுக்கு அங்கேயும் கிளாஸோடு அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் இருந்துங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் கால்குலேட்டர் இந்த மாதிரியான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை. இங்கேயே நீங்கள் வீட்லேயே அதையும் வச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா. அது மாதிரி கேர்ள்ஸ்லாம் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக் போட்டு போவாங்க, கையில் வேலட் எடுத்துகிட்டு போவாங்க, பர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் உள்ளே அலௌடு அல்ல. இதெல்லாம் வந்து வெளியிலேயே தான் வச்சுட்டு போகணும். அதனால் நீங்கள் வரும்போதே இதெல்லாம் இது பண்ணிவிட்டுங்க. அது மாதிரி காசு பணம்லாம் வந்து வச்சுட்டு போவாங்க. நான் வெளியூரில் வந்திருக்கேன், எனக்கு போகிறதுக்கு காசு செலவுக்கு வேணும், அதனால் நோட்டை நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், காயின்ஸை நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன்னா அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா யாரையாவது கூட்டிகிட்டு போங்க, வெளியில் நிப்பாட்டிட்டு போங்க. ஓகேங்களா. அது மாதிரி மொபைல் ஃபோனு உள்ளே அலௌடு இல்லை. ஃபோனை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தலையில் தொப்பி கேப் போட்டுட்டு போகலாமான்னு பார்த்தா கேப்புக்கும் அலௌடு இல்லை, தொப்பியும் போடவும் விட மாட்டாங்க. அது மாதிரி வாட்ச் கட்டிட்டு போகலாமா, வாட்சுக்கும் அலௌடு இல்லை, வாட்சும் இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி வந்து டிஷர்ட்டு போட்டு போகலாமா, டிஷர்ட்டு போகலாம், சட்டை போடலாமா, சட்டை போடலாம், பேண்ட்டு ஆனால் போடலாம். ஆனால் அந்த டிஷர்ட்டுக்குமே ஒரு அளவுகோலை வச்சுருக்காங்க. பெரிய நேம் எழுதிட்டு பின்னாடி எல்லாம் பிரிண்டிங் போட்டு அதெல்லாம் எழுதி இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த டிஷர்ட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளைன் டிஷர்ட்டாக இதுதான் ஒரு அந்த கம்பெனி சிம்பிள் சின்னதாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்க. வேறு அந்த சிம்பிளுமே பெருசாக எழுத்துக்கள் ரீதியில் ஏதாவது இருந்தமையானால் அதையும் என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதிலேருந்து நீங்கள் பார்த்துங்க. அது மாதிரி ஹெவியாக பேண்ட்டு போடுறது, ஹெவியாக வெயிட்டான பேண்ட்டு, வெயிட்டான ட்ரெஸ் போடுறதெல்லாம் வச்சுருங்க. லேஸாக சிம்பிளாக நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு, நார்மலான சட்டை நார்மலான பேண்ட் இருக்குமோ அதைத்தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பெல்ட்டு போட்டு போகலாம்னா பெல்ட்டும் அலௌடு அல்ல. பெல்ட் இல்லாமல் நீங்கள் எந்த பேண்ட்டு உங்களுக்கு டைட்டாக கரெக்டாக பிடிக்குமோ அந்த பேண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு போங்க. எந்த கலரில் வேணாலும் பேண்ட்டை போட்டு போகலாம். ஆனால் அந்த பேண்ட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி போங்க. ரொம்ப லூஸாகவும் போட்டுட்டு போயிடாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு பெல்ட் இல்லாதனால உங்கள் இடுப்புக்கு தகுந்த கரெக்டான பேண்ட்டு. ஸ்கூல் யூனிஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு யூனிஃபார்ம், கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸு, அதையே நீங்கள் என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு போங்க. அது மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டு பெண்கள் போகலாமா என்றால் ஹை ஹீல்ஸ் போட்டும் பெண்கள் போகக்கூடாது. பெரிய கிளாஸ் இது பண்ணி அதுவும் போடுங்க. அது மாதிரி கட் ஷூ, இந்த மாதிரி ஷூ, வயலே ஷூ இதெல்லாம் வச்சு போட்டு போகலாம்னா அதுவும் போகக்கூடாது. அது மாதிரி செப்பல் போட்டுட்டு போகலாமா, செப்பல் போட்டுட்டு போகலாம். செப்பலில் எப்படி இருக்கணும்னா செப்பல்லே உங்களுக்கு பிராண்டட் நேமு, அது இது டிசைனு, அப்படி ஏபிசிடி இதெல்லாம் எந்த எழுத்தும் இல்லாத நார்மலான பிளெயின் செப்பலை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை வச்சு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு நார்மல் ஸ்லீப்பர் வந்து உள்ளக்க அலௌடு. நார்மலாக உள்ள ஷூ வந்து அதுவும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நாட் அலௌடு. அது மாதிரி பெருசாக ஏதாவது ஷூவில் இது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பண்ணிக்கோங்க. அப்போ பெட்ரு எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கோங்க. இல்லைன்னா நார்மல் காட்டன் சட்டையை, ஆஃப் சட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. ஆஃப் ஸ்லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கலர் சட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலர் சட்டையும் போடலாம். ஓகேயா. ஆஃப் சட்டை போடுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. அதுவும் நார்மலாக காட்டன் உள்ள பாலிஸ்டர் அந்த மாதிரியான டிசைனு அதெல்லாம் சட்டையிலையும் கூட எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பெரிய பெரிய மொக்க பெரிய பெரிய ரவுண்ட் பட்டன், இங்கே ஒரு பட்டன் அப்படிங்கிறதெல்லாம் அலௌடு இல்லை. சின்ன பட்டனா, ஸ்மால் பட்டனா, நார்மல் சைஸில் உள்ள இதுக்கு அர்த்தம். அது மாதிரி பிராண்டட் செட்டு போட்டிங்கன்னா பெரிய லோகோ அப்படி இப்படி டிசைன் இருந்துச்சுன்னா அது அலௌடு இல்லை. ஒரு சில சின்ன லோகோ மார்க் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் அளவு. பிரிண்டட் சட்டையும் அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டும் போவாங்க. சட்டையிலேயே
பிரிண்டட் சட்டையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இது பெரிய இடைஞ்சலை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஐடி கார்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐடி கார்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் சிலவங்க வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருப்பீங்க, சிலவங்க எமிரேட்ஸ் ஐடியை கொடுத்துருப்பீங்க. உங்கள் இஷ்டம். பாஸ்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுடைய நம்பரையே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். காப்பி எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போகணும். நான் இன்னும் வந்து அட்மிட் கார்டுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. வந்துருச்சுன்னா நான் அடுத்த வீடியோவை பார்ப்பேன், போடுவேன். போடும்போது நீங்கள் அந்த அட்மிட் கார்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வரும். அதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் யூஏஇயில் உள்ளவங்க எல்லாருமே ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா ஐடி கார்டை எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஐடி தான் எமிரேட்ஸ் ஐடி தான் போட்டிருந்தீங்கனாலும் ஒரிஜினலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட பாஸ்போர்ட் ஒரிஜினல், ஆதார் ஐடி எது இருக்கோ இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போங்க. ஓகே, ப்ரூஃபில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி என்ன உங்களுக்கு புதுசாக உள்ள ப்ரூஃப் இருக்கோ, இப்போ எமிரேட்ஸ் ஐடி நீங்கள் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தீங்க, ஆனால் இப்போ ரினியூவல் ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு புது ஐடி வந்துச்சுன்னா புது ஐடியை எடுத்துகிட்டு போங்க. இப்போ பாஸ்போர்ட் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது வேறு பாஸ்போர்ட் இருந்துச்சு, இப்போ புது பாஸ்போர்ட் வந்துருச்சுன்னா புது பாஸ்போர்ட்டே வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் நியூவாக எந்த அப்டேட் இருக்கோ, நீங்கள் என்ன அப்டேட் அதில் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆதார் ப்ரூஃபை, அதனுடைய ஆதாரத்தை, ஐடியை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிறவாங்க. அது மாதிரி வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில் இதெல்லாம் வந்து பிளெயினான கண்ணாடி, வெறும் கண்ணாடி மாதிரி உள்ள பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எதுவும் டிசைன் வச்ச இந்த மாதிரியான பாட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்கும். அது மாதிரி சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் போய் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய லிமிட்டான சாப்பாடு, இப்போ மே 3 25க்கு மேலெல்லாம் கரெக்டான சாப்பாடு அளவுகளை கரெக்ட் டயத்துக்கு காலையில் 8 மணிக்குனா, மதியானம் 1 மணிக்குனா, சாயங்காலம் 7 மணிக்கு இப்படிங்கிற அந்த டயத்தை வச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் சாப்பிடுங்க. வெளியில் ஊரை சுற்றிடாதீங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. கோல்டான வாட்டர், தண்ணி, குளிர்ந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு சளியோ இருமலோ காய்ச்சலோ கொண்டு வந்து விட்டு உங்களை சிக்கலை விட்டுருச்சுன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப, ஏன்னா நம்ம இந்த ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு நீங்கள் படித்தது அந்த கரெக்ட் டயத்தில் நீங்கள் போய் எழுதும் பொழுது எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சரியாகுங்க. அது மாதிரி முதல் நாளைக்கு முன்னாடியெல்லாம் சரியாக வந்து கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டான டயத்துக்கு எந்திரிச்சு நல்லபடியாக படிங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு கரெக்ட் டயத்துக்கு போங்க. நான் அது ஏற்கனவே சொன்ன மணிக்கு தான். ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா 12:31க்கு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 12:30க்கு கரெக்டாக கேட்டு க்ளோஸ் ஆக்கப்படும். ஸோ 12:31க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷம் உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் உங்களுடைய ஒரு வருஷ உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும், உங்களுடைய பேரண்ட்ஸ் உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும், உங்களுடைய டீச்சருடைய உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எந்த டியூஷனில் சென்டரில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எனவே சரியான டயத்துக்கு போங்க, சரியான எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடியாக பாஸ் ஆகுங்க, மருத்துவர் ஆகுங்க. எங்களுடைய அன்னை ஆயிஷா ட்ரஸ்டின் சார்பாக இந்த நீட் எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களும் உங்களுடைய அட்வைஸும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக. அடுத்த வீடியோவில் உங்களை நாம் என்றும் சந்திப்போம். ஓகேங்களா? அட்மிட் கார்டை பற்றி ஒன்றைய விஷயம். பாய்.